எங்களுடைய நாவை பாவங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மர்மஸ்தானங்களையும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அபத்தையும் பாவங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மையல்மல்லி மா பைன லஹ்யைஹி வமா பைன ரிஜ்லைஹி, யார் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு கால்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்புகளையும் பாவங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அதுமல்லஹுல் ஜன்னா, சுவர்க்கம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு நான் பொறுப்பு என்று சொன்னார்கள். இது அல்லாஹ்வின் தூதருடைய வாக்கு, அல்லாஹ்வின் தூதருடைய வாக்கு. எனவே நாங்கள் அதிகமாக எங்களுடைய நாவை பாவங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, குத்தி காட்டி பேசுவது, பிறருடைய மனசு புண்படுகின்ற அமைப்பில் என்ன செய்வது, எங்களுடைய வார்த்தைகள் அமையப்பெறுவது, இவைகளை விட்டும் எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாத்து கொண்டால் சுவனத்துக்கு நான் பொறுப்பு என்று என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய நாவை பாவமான பேச்சுக்களை விட்டும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, ரெண்டு பேருக்கு இடையில் என்ன செய்கிறது? பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்ற அமைப்பில் எங்களுடைய பேச்சுக்கள் அமைவது, இட்டுக்கட்டி பேசுவது, பிறருடைய உள்ளங்கள் புண்படுகின்ற அமைப்பில் பேசுவது, இப்படியான பேச்சுக்களை விட்டும் எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.